ஹே ஆல், இன்றைக்கி டே டூ ஹேர் ஆக்சசரிஸ் மேக்கிங் கிளாஸில் இன்றைக்கி ப்ரூச் பின்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த ப்ரூச் பின் மேக்கிங் கிளாஸில் உங்களுக்கு 3 டிசைன் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 டிசைன் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதே மாதிரியே லோட்டஸ், பட்டர்ஃப்ளை, ஒரு ஃப்ளோரல் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டிசைன் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எப்போவும் சொன்ன மாதிரி OHP ஷீட்டு, ஓகேவா? OHP ஷீட் எடுத்து இந்த மாதிரி பேப்பருக்கு மேலே, ஓகேவா, இந்த மாதிரி பேப்பருக்கு மேலே வச்சுட்டு நம்மளோட சப்போர்ட்டுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம B7000 க்ளூ எடுத்திருக்கோம். இதை நம்ம அவுட்லைனில் நம்ம போட போகிறோம். இதை நீங்கள் OHP ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ட்ரா பண்ணாமல் சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மேலே அதோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த B7000 க்ளூ வச்சு போட்டுக்கணும், ஓகேவா? இந்த ப்ரூச் பின் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூபினுக்கு, அப்புறம் ஜடபில்லா, அதுக்கு இப்போலாம் ரொம்பவே மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போகிறது இந்த ப்ரூச் பின் தான். இதில் அம்மா அப்பா அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம், ஓகேவா? இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி சர்தூசி தேவைப்படும். சர்தூசி நான் மெட்டீரியல் நாலேஜில் சொல்லியிருக்க மாட்டேன், நீங்கள் வாங்கிக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம சர்தூசிலே நிறைய டைப்ஸ் உண்டு. நீங்கள் இந்த மாதிரி டைப் வாங்கிக்கணும், ஓகேவா? இப்போது நம்ம இந்த சர்தூசி எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த க்ளூவுக்கு மேலே, ஓகேவா? பொறுமையாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இடையில நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு அவசரமுமே படாதீங்க, ஓகேவா? ஏன்னா B7000 க்ளூ அப்படிங்கிறப்போ நமக்கு சீக்கிரம் டக்குன்னு க்ளூ அப்ளை ஆகிக்கும். நீங்கள் பொறுமையாக நீங்கள் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி பொறுமையாக சர்தூசியை வச்சு நீங்கள் பண்ணணும். நான் எடுத்திருக்க டைப் இந்த டைப், ஓகேவா? அதே மாதிரி சர்தூசியை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்தூசியில், அதாவது இந்த ப்ரூச் பின்னில் நீங்கள் நிறைய டிசைன் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். நம்ம லோட்டஸில் சர்தூசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இது நீங்கள் கரெக்டாக ஷேப் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் ட்ரா பண்ணாததுனால இப்படி இருக்குது. கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு உள் பக்கம் நம்ம B7000 க்ளூ இல்லை E6000 ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற, அதாவது நமக்கு பிடிச்சமான கலரில் குந்தன் ஸ்டோனை எடுத்து நம்ம ஒட்டணும், ஓகேவா? இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி குரூப்பில் கேட்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் ஒட்டணும், ஓகேவா?
இந்த ஒட்டுறதுக்கு நீங்கள் வந்து க்ளூ பென்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட அவைலபிள் இல்லை, அதனால் நான் வந்து இருந்துச்சு. என்னோடய பையன் வந்து எங்கே போட்டான்னு தெரில, வச்சு விளாடிட்டு இருந்தான், கொண்டு போட்டுட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேடுனா கிடைக்கும், அதனால் ஹேண்ட்லேயே நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் எனி கலர், எனி ஷேப்பு, எனி குந்தன் ஸ்டோனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்றைக்கி க்ரீன் கலரில் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடில் எல்லாம் நான் இன்றைக்கி சுகர் பீட் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சைட்லேயே நம்ம வந்து B7000 க்ளூ வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சுகர் பீட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பேர் தான் சுகர் பீடு. இது ஆரி டிசைனில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆரி ஃபீல்டில் இதோட பேர் தான் சுகர் பீடு. இதை நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து அங்கங்கே வந்து போட்டு விட்டுட்டா நமக்கு ஃபில்லப் ஆகிரும். ஓகேவா? இதில் நீங்கள் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக நான் வந்து நீட்டாக பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எனி டிசைன் பண்ணலாம், எனி குந்தன் ஸ்டோனில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி சுகர் பீடை லைட்டாக மேலே வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிரும். இப்போ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எடுத்து இப்போ பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நான் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு லோட்டஸ் டிசைன் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை போகலாம். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து லோட்டஸ் பட்டர்ஃப்ளை தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு விருப்பமான டிசைனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அதே மெத்தட் தான். இப்படி பேப்பருக்கு மேலே நம்ம B7000 க்ளூ வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அந்த B7000 க்ளூ வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு எந்தெந்த இதெல்லாம் நமக்கு என்னென்ன டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஐ ஷேப்பில் எனக்கு ஒயிட் கலர் வந்து வேணும். அதனால நான் வந்து எனக்கு எங்கே வேணுமோ அங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் பண்ணணும், இல்லை உங்களுக்கு விருப்பமானதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சர்தூசி வந்து தேவைப்படும். அதோட மேல் பகுதிக்கு நமக்கு சர்தூசி வந்து தேவைப்படும். நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சாரி, அது கரெக்டாக சென்டரில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த பக்கம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரே ஒரு பீடு மட்டும் தேவைப்படும். நல்லா பாருங்கள், புரியலை அப்படின்னா கேளுங்க, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போது சுகர் பீடு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு எல்லாமே நீங்கள் சுகர் பீடு வந்து கலராக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற கலரை சூஸ் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா?
இப்போ நான் வந்து பிங்க் கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சுகர் பீடை இப்படி நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பக்கத்தில் வேணுமோ அப்படி நார்மலாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நான் வந்து பிங்க் கலர் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் ஃபுல் பட்டர்ஃப்ளைக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே இது நீங்கள் மல்டி கலர்லேயோ இல்லை அதே கோல்டன் கலர் சுகர் பீட்லேயோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற கலர்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்காக வாங்க வேணாம். கேப் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? இது டே 2 கிளாஸுப்பா. இதில் ஐயோ சாரிப்பா, இதில் ஒன்று பண்ணுறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன். இதில் நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் கொடுத்தோம்ல சர்தூசி வச்சு, அதே மாதிரி நீங்கள் வந்து சர்தூசியில் வச்சு பண்ணலாம். ஓகேவா? சர்தூசியை வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணுங்கள். நான் அதை வந்து அதாவது மறந்துட்டேன். அதனால் நீங்கள் வந்து சர்தூசியை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி லேஸை ஷேக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ நான் அவுட்லைன் வந்து இன்றைக்கி கோல்டன் பால்வை தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே சர்தூசி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன் செயின் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு அது பண்ண வேணாம்னு நினச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சரி ஓகே ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அவுட்லைன் வந்து ஸ்டோன் பாலை வச்சு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர். ஓகேவா? இந்த ஃப்ளவருக்கு இதே டிசைன் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா இந்த 2 டிசைன் நான் வந்து எப்படி ப்ரூச் பின்லாம் மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதே இதில் நீங்கள் வந்து அம்மா அப்பா அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளோரல், எந்த ஒரு ஃப்ளோரல்னாலும் ஓகே, அந்த ஃப்ளோரலை நீங்கள் இந்த மாதிரி எதை க்ரியேட்டிவாக பண்ணணும். இதே டிசைன் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அதாவது பீட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இதை வச்சு க்ரியேட்டிவாக பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான இன்றைக்கி ப்ராஜெக்ட் வந்து அம்மா அப்பா எப்படி நீங்கள் ட்ரா பண்ணதை மேலே இந்த OHP ஷீட்டை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி 2 இது சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு ஃப்ளோரல் அம்மா அப்பா ரெண்டும் நீங்கள் வந்து எழுதி ட்ரா பண்ணி, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவீங்களான்னு தெரியாது, பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நீங்கள் வந்து பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம அதை வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ண தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து வீடியோக்காக வேணுங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக எல்லாமே, அதாவது வெளியில் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்கு வந்து சிசர் யூஸ் பண்ணால் கரெக்டாக வராது, கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் எட்ஜஸ் எல்லாமே அதாவது ஹீட்டரு இல்லைன்னா அதோட பேர் கூட எனக்கு என்ன ஞாபகம் வரல, அதை வச்சு சைடில் வந்து லைட்டாக இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே உள் சுருங்கிடும். ஓகேவா? சுருங்கிட்டு அப்படின்னா நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த 2 ஆஃபு, இதில் 2 ஆஃப் வேறு டிசைன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு பேக் சைடு பேக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பேண்டேஜ் மாதிரியே இருக்கும், அதை கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம்.
இப்போ என்கிட்ட அது இல்லை. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ட்ரை பண்ணேன். அது யார்கிட்டே ரீசெல்லர்கிட்ட இல்லை. நான் காண்டாக்ட் பண்ணுறப்போலாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் அதை வந்து வீடியோவில் காமிக்கலை. பேக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பேக் சைடு வந்து ஒட்டிட்டு பின் அப்புறம் எந்த ஒரு கிளிப்பாக இருக்கட்டும் எதுனாலும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்படி ஜுவல்லரிலாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இவ்வளோ தான் ப்ரூச் பின் கிளாஸு. நான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம் அப்படின்னா 2 இது பண்ணணும். அது போக ஒரு ஃப்ளோரல் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வச்சு எனக்கு செஞ்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இன்றைக்கான கிளாஸஸ் வந்து அவ்வளோதான். எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி ட்ரா பண்ணணும், அதை எப்படி டிசைனாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்றைக்கான எக்ஸாமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இன்றைக்கான கிளாஸஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.